அன்பே அன்பே ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே அன்னால் என்னை வெறுத்தேனையா ஒரு நாள் உந்தையை கண்டேனையா அன்னால் என்னை வெறுத்தேனையா உந்தையை பெரிதையா என் மேல் உந்தையை பெரிதையா உந்தையை பெரிதையா என் மேல் உந்தையை பெரிதையா அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரில் அன்பேனையா பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகரில் அன்பேனையா ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியை அலைந்தேன் பல நாள் உமையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியை அனைத்தீர் அன்பாலே எனையும் அனைத்தீர் அன்பாலே அனைத்தீர் அன்பாலே எனையும் அனைத்தீர் அன்பாலே அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே
போல பூலோகத்தின் பொருளில் மகிமை அழியும் புல்லின் பூவை போல் பாடாதே ஐயா அன்பு பாடாதே ஐயா பாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. தேவனுக்கே துதி கணம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆவியானவரே, நீங்கள் பேசுங்க அப்பா, அடியை முற்றிலுமாக மறைத்து கொள்ளுங்க. நீங்கள் வெளிப்படுங்க, உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். அடியனை தரை மட்டும் தாழ்த்தி உடைய சமூகத்தில் அர்ப்பணம் செய்கிறேன். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களை, இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு God will meet his people. God will meet his people. தேவன் தமது ஜனங்களை சந்திப்பார். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் லூக்கா 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, வேதத்திலே யாரையெல்லாம் தேவன் சந்தித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, முதலாவது ஆகாரை தேவன் சந்திக்கிறார். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களை பார்க்கும்போது, கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீருற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். பிரியமானவர்களே, ஆகாரை தேவன் சந்திக்கிறார். அவளுடைய வாழ்க்கையை மாறுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக தேவன் கர்த்தர் மோசேக்கு முட்செடி நடுவிலிருந்து உண்டாகி அக்னி ஜுவாலையில் நின்று அவனை சந்திக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டாகி அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியில் ஜுவாலித்தது, எரிந்தும் வெந்து போகாமல் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலை என்று அவனை சந்தித்தார். மூன்றாவதாக, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் சந்திக்கிறார். மோசேயை சந்தித்தார். மோசேயை சந்தித்த பின்பதாக அவனுடைய வாழ்க்கையை மாறுகிறது. அவனை இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தக்கூடியதான கிருபைகளை தேவன் அவனுக்கு கொடுக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் சந்திக்கிறார். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை பார்க்கும்போது, அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன்.
அவர்களை எகிப்தியரின் கைக்கும் விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்தில் நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இஸ்ரவேல் ஜனங்களை அதற்காக தேவன் தெரிந்து கொண்டு அவர்களை சந்திக்கின்றார். அடுத்தபடியாக வேதத்திலே லூக்கா எழுதின நற்செய்தி நூல், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 38 முதல் 42 வசனங்களை பார்க்கும்போது தேவன் மார்த்தாள் மரியாளை இயேசு சந்திக்கிறார். மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தார். அங்கே பார்க்கிறோம், நான் வாசிக்கின்றேன். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மரியாள் இயேசுவின் பாதத்திற்கு உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார். அடுத்தபடியாக இயேசு அங்கே சகைவை சந்திக்கிறார். சகைவை சந்திக்கிறார். அவருடைய வாழ்க்கை மாறுகின்றது. லூக்கா 19ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாயிருந்த சகை எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்து மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்துடைய அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகே நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் ஏதையாக அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஒரு மனிதனை தேவன் சந்தித்தால் அதுதான் அவனுடைய வாழ்க்கையிலே நடக்கும். ஒரு மாற்றம் நடக்கும், ஒரு மனம் திரும்புதல் நடக்கும். அவனுடைய வாழ்க்கையில பரிசுத்தம். சகைவை தேவன் சந்தித்தவுடன் அவன் சொல்லுகிற காரியம் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, இதுதான் ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புதல். மனம் திரும்புதல். அதை கண்ட அதாவது ஆண்டவர் வந்த உடனே பாருங்க, அங்கே பெரிய அற்புதம் நடக்குது. ரட்சிப்பு, அவனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு, அவன் குடும்பத்துக்கு ரட்சிப்பு. பிரியமானவர்களே, ஆகவே இயேசு ஒரு மனிதனை சந்திக்கும் போது, சகேயு இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான். கர்த்தர் அவனை சந்தித்தான். அவன் குள்ளனானபடியினாலே ஒரு மரத்தில் ஏறி
இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வகை தேடினான். ஆனால் இயேசு அவனை பார்த்தார். இயேசு அவனை சந்தித்தான். சகேவே, நான் இன்றைக்கு சீக்கிரம் இறங்கி வா, சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும். இயேசு இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உன் வீட்டில் தங்கணும். நீ இடம் கொடுப்பாயா? உன் வீட்டை எனக்கு கொடுப்பாயா? உன் உள்ளத்தை எனக்கு, உன் உள்ளத்தில் தங்குவேன். உன் உள்ளத்தை எனக்கு தருவாயா? உன் வீட்டை எனக்கு தருவாயா? உன் உள்ளத்தை எனக்கு தருவாயா? நீங்கள் நம்முடைய வீடு இயேசு தங்குற இடமா இருக்கிறது. எப்படி இருக்கிறது? இயேசு நம்முடைய சரீரம் தேவன் தங்க ஆலயமாக இருக்கிற அந்த ஆலயத்தை, சரீரம் என்கிற ஆலயத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அநேகர். வீட்டில் எவ்வளோ அசுத்தங்கள் இருக்கிறது. சினிமா சீரியல் ஓடிக்கொண்டிருக்கிறது. வீட்டில் அசுத்தங்கள் நிறைந்திருக்கிறது. பிறகு எப்படி உன் வீட்டில் இயேசு தங்க முடியும்? உன் வீடு ஜப வீடால மாறணும். உன் வீட்டில் அனுதினமும் ஜபம் ஏறெடுக்கப்படணுமே, ஜப சத்தம் கேட்கணுமா, துதியின் சத்தம் கேட்கணுமே. துதியின் சத்தம் கேட்குறவா இருக்கிறதா, இல்லை அந்நிய கிரியைகள் இருக்கிறதா? யோசித்து பாருங்க. உன் வீடு தேவன் தங்குற ஆலயமாக இருக்கணும். உன் வீடு ஜப வீடாக மாறணும், தேவனுடைய வீடாக மாறணும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். சகேவை இயேசு சந்திக்கிறார். அவனுடைய வாழ்க்கை மாறுகின்றது. அவனுடைய வாழ்க்கை மாறுகின்றது. சவுலை தேவன் சந்திக்கிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை பார்க்கும்போது, அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கோவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே, சவுலே, நீ என்னையே துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இயேசுவை துன்பப்படுத்தி கொண்டிருந்த சவுலை தேவன் பவுலாக மாற்றி இந்த வேத புஸ்தகத்திலே, புதிய ஏற்பாடிலே அநேக நிருபங்களை பவுல் எழுதியிருக்கிறார். அவர் எழுதியிருக்கிற நிருபங்கள், புதிய ஏற்பாடில் அநேக நிருபங்கள் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு சவுலை தேவன் சந்திக்கிறார். தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருந்த சவுலை தேவன் சந்தித்து அவனை பவுலாக மாற்றுகிறார். இதுதாங்க மாற்றம். ஒரு மனிதனை தேவன் சந்தித்தால் அவனுடைய வாழ்க்கை மாறும், அவனுடைய ஸ்டைலே மாறுங்க. அவன் பரிசுத்தமாய் வாழுவான். அவன் பாவம் செய்ய மாட்டான், தீமைக்கு இடம் கொடுக்க மாட்டான், அக்கிரமம் செய்ய மாட்டான். பிரியமானவர்களே, தேவன் ஒரு மனிதனை சந்தித்தால் இதுவெல்லாம் நடக்கும், இதுவெல்லாம் நடக்கும். பிரியமானவர்களே, 7வதாக பெத்லகேம் பட்டணத்தாளாகிய நகோமியை கர்த்தர் சந்திக்கிறார். ரூத் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டு தன் மருமக்களுடைய கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்துன்னு சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை சந்தித்தால் என்ன நடக்கும்? அற்புதம், அதிசயம் நடக்கும். ஆண்டவர் நம்மை சந்தித்தால் அற்புதம், அதிசயம் நடக்கும். லூக்கா 7ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வசனங்களை பார்க்கும்போது, அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணபடி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அது சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன்டார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கிறிஸ்தவர்களே, இயேசு ஜனங்களை சந்தித்தார். நீங்கள் ஜனங்களை சந்திக்கிறீங்களா? மற்ற மக்களை சந்தித்து காஸ்பல் ட்ராக்ஸ் கொடுக்குறீங்களா? யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நான்
சாந்திநகர் திருச்சபை சார்ந்தவன். என்னுடைய சாந்திநகர் பாளையங்கோட்டை திருநெல்வேலி சாந்திநகர் திருச்சபையில் நாங்கள் மாதந்தோறும் நற்செய்தி பணியை செய்கிறோம். நற்செய்தி கிராம ஊழியங்களுக்கு செல்கிறோம் மாதந்தோறும். அதோடு அவர்களோடு கூட இணைந்து நானும் கிராமங்களுக்கு செல்கிறேன். ஒவ்வொரு மக்களை சந்திக்கிறோம். ஒவ்வொரு மக்களை சந்தித்து இயேசுவை பற்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு மக்களை சந்திங்க. நீங்களும் ஜனங்களை சந்திங்க. ஜனங்களை சந்திங்க. சந்தித்து அவர்கள் இயேசுவை பற்றி சொல்லுங்க. இயேசு ஜனங்களை சந்தித்தார், அவருடைய வாழ்க்கையை மாறினது. இன்னும் அநேக மாற்றமில்லாமல் அநேக மக்கள் இருக்கிறார்கள், விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல வேண்டாமா? சொல்லுவது நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை அறியாமல் இருந்தோம் நமக்கு ஐயோ. சுவிசேஷத்தை அறிவிப்பது, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இயேசு நம்மை சந்தித்தால் நமக்கு என்ன நடக்கும்? அற்புதம், அதிசயம் நடக்கும். அது மாத்திரமல்ல, அங்கே நாம் பார்க்கிறோம், இயேசு அங்கே சந்தித்தால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். 1 சாமுவேல் 1 முதல் 18 வாசிங்க. அந்நாளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் அவருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். சந்தோஷமாக மாற்றினார். 1 சாமுவேல் 1 முதல் 18 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். துக்கத்தோடு இருக்கிறீங்களா? கவலையோடு இருக்கிறீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அடுத்தபடியாக கவலைகள் மாறும். 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவனால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இயேசு சந்தித்தால் உங்களுடைய கவலைகள் மாறும். உங்கள் கவலைகள் மாறும். கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே. அடுத்தபடியாக சுகம் உண்டாகும். எரேமியா 33 இயேசு சந்தித்தால் சுகம் உண்டாகும். எரேமியா 33:6 இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும். அதுதான் இயேசு. ஒரு மனிதனை சந்தித்தா அவன் ஆரோக்கியமாவான், பரிபூர்ண சமாதானம் அவனுக்கு கிடைக்கும். நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி. எரேமியா 33:6 ஒருவேளை வியாதிப்பட்டு கிடக்கிறீர்களா? படுத்த படுக்கையிலே கிடக்கிறீர்களா? பலவீனத்தோடு இருக்கிறீர்களா? நடக்க முடியாமல் இருக்கிறீர்களா? ஒருவேளை ஐயோ இந்த பலவீனம், என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லையே, என்னால் நடக்க முடியவில்லையே, என்னால் வீட்டு வேலைகளை செய்ய முடியவில்லையே, முடங்கி கிடக்கிறீர்களா? இயேசு உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நான் உங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி உங்களை குணமாக்கி உங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். பெரியமானவர்களே, ஆண்டவர் சுகம் தருவார். இயேசு நம்மை சந்தித்தால் அற்புதம் அதிசயம் நடக்கும். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. பெரியமான. 2வதாக உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். 3வதாக கவலைகள் மாறும். நல்லா சுகம் உண்டாகும். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேவன் தமது ஜனங்களை சந்தித்தால் என்ன நடக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். யாரையெல்லாம் சந்தித்தீர் என்று சொல்லி பார்த்தோம். ஆண்டவரே, வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. பலவீனங்கள் மாறட்டும், சுகம் உண்டாகட்டும். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும், நடக்கட்டும், நடக்கட்டும். அதிசயம் நடக்கட்டும். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தொலைக்காட்சி நேயர்களே, தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறாதிருங்க. யூடியூப்பில் காட் ஸ்கேன் மினிஸ்ட்ரி போட்டிங்கன்னா என்னுடைய செய்திகள் பாடலை பார்க்கலாம், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் விரும்பினால் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கலாம். உங்களுடைய காணிக்கையினால் கூகுள் பே மூலமாகவோ அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னிடம் உங்களுடைய காணிக்கைகளை அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.
heart, oh God, make it ever true. Change my heart, oh God, may I be like you. You are the potter, I am the clay. Mold me and make me, this is what I pray. Change my heart, oh God, make it ever true. Change my heart, oh God, make it ever true. Change my heart, oh God, may I be like you.